வணக்கம் நண்பர்களே, பாபா கிரிக் தமிழ் சேனலோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சூப்பரான அட்டகாசமான ஒரு கலக்கலான விளையாட்டு தொகுப்போடு தான் வந்திருக்கிறேன். என்ன விளையாட்டு தொகுப்புனா, நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டி இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அணிகளான 3 போட்டிகளை கொண்ட T20 5 போட்டிகளை கொண்ட T20 தொடருடைய 5வது இறுதியான போட்டி நேற்றைய தினம் இடம்பெற்றது. இந்த போட்டி தொடர்பான பல சுவாரஸ்யமான கருத்துக்கள், பல சுவாரஸ்யமான தகவல்கள். அது மாத்திரமல்லாமல் இந்தியா அணி சார்பாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வந்த அபிஷேக் சர்மா சாதனைக்கு மேல் சாதனை படைத்திருக்கின்றார். என்னடாப்பா அப்படி சாதனை படைத்திருக்கிறார் சொன்னால் அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்தியா அணி சார்பாக அபிஷேக் சர்மா பெற்ற சாதனை இது தொடர்பாக அபிஷேக் சர்மா தொடர்பான அந்த சாதனை குறிப்பு ஒன்று இருக்கின்றது. இந்த சாதனை குறிப்பை நான் உங்களுக்கு அடுத்த காணொலியிலே அதாவது அபிஷேக் சர்மா நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டியில் என்னென்ன சாதனை நிகழ்த்தி இருந்தார் என்பது தொடர்பாக முழுமையாக நான் உங்களுக்கு ஒரு பட்டியலிட்டு தர இருக்கிறேன். அடுத்த காணொலியை எதிர்பார்த்திருங்க. இந்தியா ரசிகர்களாக இருந்தால், குறிப்பாக அபிஷேக் சர்மாவுடைய ரசிகர்களாக இருந்தால் அந்த காணொலியை எதிர்பார்த்திருங்க. அபிஷேக் சர்மாவுடைய சாதனை குறிப்புகளை நான் உங்களுக்கு தருகின்றேன். பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்களா? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டுன்னு தட்டி விட்டு பாருங்க. காரணம், நான் போடுகின்ற ஒவ்வொரு விளையாட்டு தொகுப்புகளையும் உங்களுடைய போனுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடன் வந்து சேரும். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டுன்னு தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், முதல்ல துடுப்படுத்த ஆடியிருந்தார்கள் இந்திய அணி 247 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 9 விக்கெட்டுகளில் இருந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலை ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் அணியினுடைய விக்கெட் காப்பாளராக இருக்கக்கூடிய சஞ்சு சாம்சன் 16 ஓட்டத்தோடு ஆட்டமிழந்து வெளியேறி இருந்தார். அதே போன்று அபிஷேக் சர்மா 135 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 54 பந்துகளுக்கு 7 4 ஓட்டம் 13 6 ஓட்டம் மடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் 250 இருந்தது. அதே போன்று திலக் வர்மா 24 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 15 பந்துகளுக்கு 3 4 ஓட்டம் ஒரு 6 ஓட்டம் மடங்களாக சூரியகுமார் யாதவ் 2 சிவம் துபே 30 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 13 பந்துகளுக்கு சிக்ஸர் துபே என்று கூட சொல்வார்கள். 13 பந்துகளுக்கு 30 ஓட்டங்கள் 3 4 ஓட்டம் 2 6 ஓட்டம் மடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் 130.8 இருந்தது. ஹார்திக் பாண்டியா 9, ரிங்கு சிங் 9, அக்சர் பட்டேல் 15, முகமது சமி ஆடுகளத்திலே இருந்திருந்தார். எந்த விதமான ஓட்டமும் பெறவில்லை. அதே போல ரவி பிஸ்னோய் 0 ஆட்டமிழந்து வெளியேறினார். மொத்தமாக இந்திய அணி பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 247 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 9 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையிலே இங்கிலாந்து பந்துவீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், ஜோஃப்ரா ஆர்ச்சர் 4 கோல் பந்துவீச்சு 55 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து 1 விக்கெட் இணைக்கப்பட்டிருந்தார். அதே போன்று மார்க் வூட் 4 கோல் பந்துவீச்சு 32 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து 2 விக்கெட், லிவிங்ஸ்டன் 2 ஓவர்கள் பந்துவீச்சு 29 ஓட்டங்களை கொடுத்து விக்கெட்டுகள் இல்லை. அதே போன்று கோட்ஸ் 4 ஓவர் பந்து வீசி 38 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து 3 விக்கெட் இணைக்கப்பட்டு இருந்தார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி 97 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள். சகல விக்கெட்டுகள் மேலிருந்து 10.3 பந்து வீச்சு பிரதியிலே 10.2 பந்து வீச்சு பிரதியிலே அபிஷேக் சர்மா தனி ஒரு ஆள் நின்று 100 ஓட்டத்தை பெற்றுக் கொண்டார். ஆனால் இங்கிலாந்து அணி முழுவதுமாக இருந்தும் கூட 97 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள். 10.3 பந்து வீச்சு பிரதியிலே சகல விக்கெட்டுகளையும் இழந்து கொண்டார்கள். இங்கிலாந்து அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மாத்திரமே தனி ஒரு ஆளாக நின்று 55 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 23 பந்துகளுக்கு 7 4 ஓட்டம் 3 6 ஓட்டம் மடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் 139.1 இருந்தது. பென் டுக்கர் 0, ஜோஸ் பட்லர் 7, ஹரி ப்ரோக் 2, லிவிங்ஸ்டன் 9, கோஸ் 3, ஜோஃப்ரா ஆர்ச்சர் 1, ஆதில் ரஷீத் 6 என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 97 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளும் இழந்து கொண்டார்கள் இங்கிலாந்து அணியினர். குறிப்பாக நாங்கள் இந்தியாவுடைய பந்துவீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், மீண்டும் களத்துக்குள்ள வந்துட்டேன்ல, மீண்டும் அதே சமயா எப்படி நான் போனனோ அதே சமயா மீண்டும் வந்துட்டேன்ல மாதிரி 2.3 ஓவர்கள் 2.3 பந்துகள் மாத்திரமே வீசியிருந்தார். 25 ஓட்டங்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட் கைப்பற்றியிருந்தார் முகமது சமி. ஹார்திக் பாண்டியா 2 ஓவர்கள் பந்து வீசி 23 ஓட்டங்கள், வருண் சக்கரவர்த்தி 2 ஓவர் பந்து வீசி 25 ஓட்டங்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட், ரவி பிஸ்னோய் 1 ஓவர் பந்து வீசி 9 ஓட்டங்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட். அதே போன்று சிவம் துபே 2 ஓவர்கள் பந்து வீசி 17 ஓட்டங்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட். அவர் போட்ட முதலாவது பந்திலேயே அவர் விக்கெட் கைப்பற்றிருந்தார். அதே போன்று அபிஷேக் சர்மா 1 ஓவர் பந்து வீசி 3 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட். இந்த போட்டியினுடைய சிறப்பாட்டக்கார விருதாக அபிஷேக் சர்மா தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான சூப்பரான விளையாட்டு தொகுப்பு உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெற்று செல்லும் ஆர்ஜி யாசிர். வணக்கம் நேயர்களே.